இங்கே ஒரு வேற ஜாதி ஆளுன்றதுனால குடும்பத்தோட ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல டென்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் அங்க இருக்க கல்லெல்லாம் செதுக்கி சிலையாவும் வீடு கட்டுறதுக்கு கல்லாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வீட்டு பக்கத்துல சில பேர் பாத்ரூம் எல்லாம் போறாங்க. இவர் அதை கண்டுக்காம தான் இருக்காரு. அந்த சமயத்துல அவங்க ஊருக்கு நடுவில் ஒரு இடத்துல கோயில் கட்ட போறேன்னு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல் டீச்சர் மட்டும் இங்கெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவர் சாமிக்கே வந்து இடம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அவங்க பையனை போய் இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கே போகக்கூடாது, அவங்க டீச்சர் சரியே இல்லை, அறிவே கிடையாதுன்னு சொன்ன உடனே இந்த பையனை சந்தோஷமாயிடுறான், இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அந்த பையனை அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு கல் எடுத்து தினமும் அவங்க அப்பா கூட செஞ்சு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க ஊரில் வந்து கோயில் கட்ட முடியலன்னு சொல்லி இவங்க டென்ட் போட்ட இடத்த வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம், நீ சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இவரும் வந்து பாவமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவர் டென்ட்டை கழட்டிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் வந்து கேட்குறான், ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி. நம்மளுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்கடா, நம்ம அங்கே போகிறோம்னு சொன்ன உடனே இவங்களும் அங்கே மூவ் ஆயிடுறாங்க. இந்த பையனை அவன் கல் எடுத்துகிட்டு போய் அங்கே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க இடத்துல வந்து அவங்க கோயிலும் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர்கிட்டயே வந்து நீங்கள் தான் அந்த கோயிலுக்கு செலவு வேணும்னு உடனே இவரும் அதுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பையனை அவங்க அப்பா கிட்ட நான் வச்சிருந்த கல்லை காணப்பான்னு கேட்டா, அந்த கல்லை தாண்டா நான் சாமி செஞ்சிருக்கேன், அதுதான் அந்த கோயிலுக்குள்ள வைக்க போறாங்கன்னு சொன்ன உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் அந்த கல்லில் தான் வந்து சாணி மிச்சாலும் காலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பான், குப்பையை போட்டு வந்திருப்பான், ஏறி குச்சி விளையாடிருப்பான், செருப்பெல்லாம் போட்டு வந்திருப்பான். இதை பார்த்தவொன்னே அவன் ரொம்பவே பதறி போயிடுறான். இப்போ அந்த கல்லை வச்சு கோயிலையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இவங்களை வந்து காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போக சொல்றாங்க. இவன் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த பையனை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், சாமியும் காப்பாத்தல இந்த கல்லும் காப்பாத்தலன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க ஸ்கூல் டீச்சர் தான் வந்து சொல்றாரு, இந்த ஊர் ஆளுங்க தான் அறிவு இல்லாதவனுங்க, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து டென்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது இந்த பையனுக்கு அப்போ தான் புரியுது, இந்த கல்லும் சாமி கிடையாது, நம்ம படிப்பு தான் நமக்கு சாமி மாதிரின்னு சொல்லி அந்த டீச்சரை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான்.